வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய பழைய பதிவுகளில் நிறையா இந்த விஷயம் பேசியிருந்தோம். இன்னைக்கு காலையிலையும் பேசியிருக்கோம். மோடி அவர்கள் என் கனவுல கடவுள் வந்தார், நீங்கள் ஏங்க ஓட்டுலாம் கேட்க போகிறீங்க, ரெஸ்ட் எடுங்க, மக்களே உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, 500 சீட்டு ஜெயிக்க போகிறீங்கன்னு கூட சொல்லுவார் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். சரி, நம்ம ஏதோ சொன்னால் உண்மையிலேயே மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மனித பிறவி இல்லை, கடவுளால் அவர் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறார். இது கேட்குறதுக்கு நீங்கள் சிரிக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், 1000 வருஷத்துக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதற்கும் பிஜேபியில் நிறைய பேர் இல்லை ஜி பண்ணுவாருங்கிற மாதிரி அவங்க சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று, சில பேர்கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ணால் நமக்கு தான், ஏன்னா அவங்க அதிலே கொள்கையில் இருக்கும்போது நம்ம கொண்டு போய் என்ன பேச முடியும். சரி, திடீர்னு மோடி அவர்கள் ஏன் இதை சொல்கிறாரு? 2 விஷயம். கிருஷ்ணரோட அவதாரம்ங்கிறாங்க, இல்லை ராமரே அவர் தான் அப்படிங்கிற மாதிரியான டோன்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயம், கடவுள் தான், அதில் மனிதர் கடவுள் ஆகிறது, மனிதர் தெய்வமாகலாம், அவர் எப்படி தெய்வமாகலாங்கிறதுக்கான நிறைய பாட்டெல்லாம் இருக்குது. ஆனால் பிரதமர் மோடி அவருடைய செயல்பாடெல்லாம் பார்த்தா அவர் உண்மையிலேயே, இப்போ நிறைய பேர் கேட்குற, உண்மையிலேயே ஒரு மனிதர் இல்லைங்க. அவர் பேசுகிற பேச்செல்லாம் மனுஷர் மாதிரியே பேச மாட்டுறாங்க. அடுத்தவர்களுடைய இதை காயப்படுத்துறது, மொழியை காயப்படுத்துறது, ஜெகநாதரால் சாவியை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறது, இப்படி நிறைய விஷயம் அவர் பாட்டுக்கு பேசுகிறாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களும் உண்டு. இதை அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு, ராகுல் காந்தி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். அதானி குழுமம் இந்தோனேஷியாவிலேருந்து இந்த கனிமொழி அப்படிங்கிற ஒரு கப்பலில் நிலக்கரியை கொண்டு வராங்க. கொண்டு அங்கே $20 வாங்கினவங்க $28, இங்கே விற்கும்போது $68 விற்கிறாங்க. 3 மடங்கு அதிகமாக வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தரம் குறைந்த நிலக்கரி. இதை தமிழ்நாடு அரசும் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு தமிழ்நாடு அரசு நிலக்கரி டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினா எந்த மினிஸ்டராக இருந்தாங்கங்கிறது அதிமுக அமைச்சர் உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லோரும் ஏங்க இந்த ஊழலை சொல்லிட்டாரு, அப்போ பிஜேபி தோற்றுருமானே? ஏற்கனவே தோற்று தான் இருக்குது. இது ஒரு ஆடிங் வேல்யூ தான். பிஜேபி தான் ஊழல் பண்ணாங்கன்னு மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும், இவ்வளோ வந்துருச்சு. ராகுல் காந்தி பேசிட்டார். நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு நேர்காணல் கொடுக்கும்போது ஐயா மோடி அவர்கள் சொல்கிறாரு, நான் மனித பிறவி இல்லைன்ட்டு. நீ கொஞ்சம் ஆழமாக யோசனை பாருங்களேன். யாராவது ஒருத்தர் ஏங்க கடவுள் என் கனவுல வந்தார், நான் மனித பிறவியே இல்லை அப்படின்னா, முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள் என்னங்க மனித பிறவியே இல்லையா அப்படின்னா என்ன? இப்போ சொல்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எது சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க. நம்ம பழைய பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம், மோடி அவர்கள் நினைக்கிறார், உண்மையிலேயே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம எது சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க அப்படின்னு நம்புகிறார். அதனுடைய வெளிப்பாடு தான். என்ன ஒன்று, இந்திய மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாரு, அதில் மாற்று கருத்தில். ஏன்னா அவர் பிரதமராகி நிறைய விஷயம் பண்ணார். 5 லட்சம் கொடுக்குறேன்னாரு அப்படின்னு சொன்னால் அது கோபம் வருது, அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னாரு. அதை பற்றி பேசவே மாட்டுறாரு. அப்புறம் பார்த்தா என்னென்னமோ பண்ணார். ஆனால் மக்களுக்கு எதுவும் பண்ணல, எதுவுமோ பண்ணிட்டு இருந்தார். உலகம் ஃபுல்லாக சுற்றினாருங்க. கேட்டால் நான் ஏழை, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தங்கிறார். கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் எல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்க. யாரும் எடுத்தவுடனே ராஜா வீட்டு பையனாக வரலைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் நீங்கள் பெரிய ஆளாக இருக்காங்க. அப்படிங்கும்போது எப்போ பார்த்தாலும் நான் கஷ்டப்பட்டேன். இன்னொன்று, நான் டீ விற்றவர்ங்கிறார். டீ விற்கிறது அவ்வளோ கேவலமாக நமக்கு புரியல. எல்லாம் ஒரு தொழில் தான். அதுலேருந்து மேலே வந்திருக்காரு. சரி, வந்த உடனே இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. நான் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கக்கூடாது, எங்கள் குடும்பத்தை கேட்கக்கூடாது. நீங்கள் ஊராக வீட்டு குடும்பத்தெல்லாம் நீங்கள் திட்டுவீங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தை பற்றி யாரும் கேட்கக்கூடாது. என்ன நியாயம் நமக்கு புரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரதமருடைய இந்த பேச்சினுடைய சாரம்சம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, வட இந்தியா முழுக்க என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி இவர்கள் தோற்றுறதற்கு முக்கிய காரணம், இவர்களுக்கு ஆதரவாக ஓட்டு போடுவாங்கல்ல ஜிக்கு, அவங்க பெரும்பாலும் ஓட்டு போடல. ஏன்னா ரொம்ப ஜி தான் வரணும்னு இந்த கடவுள் இருக்கார் இவர் சொல்கிறதெல்லாம் நம்புகிறாங்க பாருங்கள். அது ஒரு 10% இருக்காங்க, அவங்க ஓட்டு போட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் கவர்மெண்ட் வேணாங்க, மோடி வரட்டுங்க அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. போன தடவை ஓட்டு போட்டாங்க 2019, வில்லை வளைச்சிருவாருன்னா ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க யாரும் ஓட்டு போடல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒன்றும் கதைக்காவாது. இந்தியாவோட ஜிடிபி எவ்வளோ ஒன்றும் இல்லை. காலைல ராகுல் காந்தி பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு, எப்பா மோடியோடைய பழைய ஆடியோ, இப்போ என்ன சிக்கல்னா எல்லோரும் மோடியோடைய பழைய ஆடியோ போடுறாங்க. மைக்கை முன்னாடி ஐயா மோடி அவர்கள் ஏற்கனவே பேசுனதை கேளுங்க ஐயா. அவர் பேசுகிறார், எது தேஜஸ்வி போடுறார். நிதிஷ்குமார் ஒரு மட்டமான ஆள் இல்லை, யார் ஐயா மோடி அவர்கள் பேசுகிறது. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்து இன்னொரு ப்ளே ஒன்றை சொல்கிறார், நிதிஷ்குமார் சூப்பரான ஆள் இல்லை. ஏங்க என்னங்க 10 நாளைக்கு முன்னாடி நிதிஷ்குமாரை நீங்கள் மட்டமாக திட்டினீங்க, அவர் உங்களை கேவலமாக திட்டினார். இப்போ அவர் ரொம்ப நீங்கள் ஓகேங்கிறீங்க. அப்புறம் இன்னொன்று, அசோக் சவான், பிரபு பட்டேல், அஜித் பவார் எல்லாம் திருடிட்டாங்க அப்படின்னாரு. டக்குன்னு அவங்களெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டாரு. சுற்றிட்டு சூப்பராக ஆள் அப்படின்னா
மக்கள் யோசிக்க மாட்டாங்க. என்னங்க 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஜி சொன்னார், டக்குன்னு மாறுறாரு, யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? ஒன்றும் வேணாம். இப்போ வந்து ஐயா மோடி வந்து ஸ்டாலின் மாதிரி ஒரு சூப்பரான ஆள் இல்லைன்னா ஆளுநர் சொன்ன உடனே நம்ம என்ன யோசிப்போம்? என்னங்க இதே ஆளுநர் தான் மோசமாக சொன்னார் நினைப்போமா நினைக்க மாட்டோமா? அப்போ என்ன பேச்சு இது? ஒரு நாளைக்கு ஒரு பேச்சா? மக்கள் யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? இன்றைக்கி வரக்கூடிய தரவுகள் என்ன? இன்றைக்கி இந்தியா முழுக்க வரக்கூடிய தகவல் எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, ஒரே விஷயம் தான் நம்ம சொல்லுவோம். யூபியில் போயிடுச்சு, பீகாரில் போயிடுச்சு, அங்கே போயிடுச்சு. நம்ம சொல்கிறோம் எல்லா இடத்துலையும் போகுங்க. ஏங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒருத்தர் ஓட்டு போடுறாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது? அவங்கள பற்றின்னு ஒன்றும் புரியல. அப்படிலாம் போகிற அளவுக்கு ஆள் இல்லை. ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய அளவில் இவருக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க. என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க? வேலையே பார்க்கல. இப்போ யூபியில் என்ன நடக்குது? ஒன்றும் வேணா. நம்ம இப்போ காலைல பேசணும்ல, வருண் காந்திக்கு ஏன் சீட் கொடுக்கல, மேனகா காந்திக்கு ஏன் சீட் கொடுக்கல, பிரமோத் மகாஜன் குடும்பத்தையும் அப்படியே தள்ளி வச்சிட்டாங்க, ஏன் வசுந்தராஜுக்கு தள்ளி வைக்கிறாங்க, ஏன் இவர் நம்ம மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு ஏன் தொடர்ந்து எல்லாரையும் பாருங்கள், யாருமே பெரிய ஆளாகிறத மோடி அவர்கள் விரும்ப மாட்டார். இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குது? குறிப்பாக அதானியுடைய பிரச்சனை பூதாகரமாக ஆகிட்டு இருக்கும்போது என்னென்னமோ பண்ணுறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க அதானியோடைய விஷயத்தை திசை திருப்புறதுக்காக மோடி பேசுகிறார். நம்ம அப்படி நினைக்கல. மோடி அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு மோடிக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் ஏங்க அவர் வேற ஒரு ரேஞ்சில் யோசிச்சுட்டு இருக்காருங்க, இவங்க வேறு ரேஞ்சில் யோசிக்கிறாங்க. ஒரே விஷயந்தான், இந்தியா கூட்டணி இன்றைக்கி போன நிலைமையில் இல்லைங்கிறது மட்டும் மோடிக்கு தெரியும். ஆனால் என்னென்னா மெஜாரிட்டி வந்துடுவோம், நம்ம எப்படி அடிச்சு பிடிச்சி வந்துடலாங்கிற லெவலுக்கு போயிட்டார். என்னென்னா இவர் சொல்கிற கதையை நம்ம இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் தயாரில்ல, ஆர்எஸ்எஸ் உங்களை கவு கொடுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மோடி அமித்ஷா சொல்ல முடியாது. நாளைக்கு எலெக்ஷன் சொல்கிற மாதிரி பாச்சதபுரம் சொல்கிற மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சாலும் மோடிக்கு அமித்ஷாவுக்கு சண்டை வந்தாலும் வரும். எவ்வளோ நண்பர்களை பார்த்துருக்கோம், சண்டை வரவங்கள கண்டிப்பாக சண்டை வரும். ஏன்னா அதிகாரம் இருந்தாலும் ஒன்று இருக்காங்க, அதிகாரம் இல்லைன்னா இவர் அவரை போட்டு கொடுப்பார், அவர் இவரை போட்டு கொடுப்பார். காலம் தான் அனைத்துக்கும் பதில் சொல்லும், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி இவர் பேசுகிற பேச்சை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஓரளவுக்கு பார்த்தாரு, ரைட். அடுத்து டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, நல்ல யோசனை பாருங்கள். இந்த மூணில் ஏதாவது ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. ஜார்க்கண்டு, யூபி கூட எடுத்துக்கோங்க. இதில் எந்த எதிரியாவது ஒரு நம்பிக்கை கீற்று தெரியுதான்னு பாருங்கள். ஹரியானா, ஐயோ கெஜ்ரிவால் சொல்கிற முக்கியமான மாநிலம் ஹரியானா, ஊருக்கே தெரியும். ஹரியானாவில் போனால் விரட்டி விட்றாங்க. நீங்கள் ஹரியானாவில் இன்றைக்கி ஒரு கட்சி ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கய்யா, வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு இந்தியாவிலேயே கேட்ட ஒரே கட்சி ஐயா மோடி கட்சி தான். அவர் தான் பிரதமர், அவங்க ஆட்சி தான் நடக்குது, ஊருக்குள்ளே போக முடியல. இப்படி இருக்கும்போது 10 சீட்டில் எத்தனை ஜெயிப்பீங்க சொல்லுங்கள்? நீங்கள் இதை ஏதாவது மிகைப்படுத்தி சொல்கிறோமா? நீங்கள் எந்த ஹரியானான்னு எல்லா யூடியூப் எங்கே வேணால் அடிங்க, 10 தொகுதியில் உங்களால் ஓட்டு கேட்க போக முடியுதா? உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்காங்கல்ல, அவங்க வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நாங்கள் காங்கிரஸ்க்கு ஆதரவு தரோம், அவர் ஆட்சி அமைக்க சொல்லுங்கள். சொன்னாங்களா இல்லையா? நேற்று வரைக்கும் உங்களோட தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாதா? இப்போ உங்களுக்கு எனக்கும் தெரியாமல் இருக்கலாங்க ஹரியானா விஷயம். உங்களோட துணை முதல்வராக கூட இருந்தார்ல துஷ்யந்த், அவர் வந்து என்ன சொல்கிறார்? ஐயா ஆட்சி கலைச்சி விட்றீங்க அப்படிங்கிறாரு. அவர் ஏன் ஆட்சியை கலைக்கிறாரு தெரியுமா? அவருக்கு தெரியாதா மேலே நாளைக்கு பிஜேபி வந்தால் போயிடும்னு? அவருக்கு நல்லாவே தெரியும் பிஜேபி வராதுன்னு. இல்லைன்னா இந்த அளவுக்குலாம் போல்டெல்லாம் பேச மாட்டாங்க யாரும். யோகியுடைய சவுண்டு குறைஞ்சி அகிலேஷுடைய சவுண்டு உயரும் போதே புரிஞ்சிக்க வேணாமா என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு? டிம்பிளில் என்றைக்கு இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இப்போல்லாம் பேசுகிறத பாருங்கள், பாராமதியில் சுப்ரியா சுலே பேசுகிறத பாருங்கள், பார்க்கும்போதே ஒன்று தெரியும். எல்லோரும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இவங்களை கட்டம் கட்டணும்னு. ஒன்று வேணாம், பிரியங்கா காந்தி எந்த தைரியத்தில் வந்து ராகுல் காந்தி தான் பிரதமர் சூப்பரான ஆள்னு ஏன் சொல்கிறாரு? இவர் நம்ம உத்தவ் தாக்கரே எப்படி சொல்கிறாரு? இதுக்கு இருக்கிறதுலே பெரிய கட்சி எதுங்க? அங்கே இருந்தாங்க யார் அதிக சீட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. 320 சீட்டில் காங்கிரஸ் நிற்கிறாங்க, அவங்க தானே வருவாங்க. எப்படி வேறு கட்சி வந்துடும்? 10 நாளைக்கு முன்னாடி மம்தா பானர்ஜி சொன்னது என்ன? வீராப்பா பேசிட்டு இருந்த மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க? நான் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். எப்படியே ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆரம்பிக்கும் போது இது காங்கிரஸ்லாம் வேஸ்ட், அதுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா பிஜேபின்னு சொன்னவங்க இன்றைக்கி எப்படி இறங்கி வராங்க? இந்தியா முழுக்க யோசனை பாருங்கள். எந்த தலைவர் இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி வேணான்னு சொல்கிறார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அகிலேஷ் சொல்கிறாரா? உத்தவ் தாக்கரே சொல்கிறாரா? சரத்பவார் சொல்கிறாரா? ஸ்டாலின் சொல்கிறாரா? சொல்லுங்கள். இதிலேருந்தே ஒன்று புரியுது, மோடி அவர்கள் நான் தான் கடவுள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டார். இனிமேல் நமக்கு என்ன பயம்னா, இன்னும் 2-3 பயம் கூட விடுங்க, 2-3 நாள் கழிச்சு எலெக்ஷனுக்கு முதல் நாள் என் கனவுலையே வந்துட்டார். காலையில் சொன்னது தான், எல்லோரும் நீங்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொன்னார் அப்படின்னு கூட சொல்லுவார். ஏன்னா நமக்கு என்ன இதெல்லாம் 3வது கட்டத்திலே சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம யோசிச்சா 3வது கட்டத்தில் சொல்ல மாட்டார். ஏன்னா சொன்னால் அடுத்தடுத்த கட்டத்தில் மக்கள்லாம் உஷாராயிருவாங்க. எலெக்ஷன் நெருக்கத்தில் கடைசி நேரத்தில் சொல்லுவோம், முன்னாடியே சொல்லி என்னங்க அது இப்படி பேசுகிறாரு அப்படின்னு இருக்கிற 10 ஓட்டு வரதையும் கெட்டு போச்சுன்னா, இப்படி வரக்கூடிய தகவல்லாம் அப்படி தானே வருது. உங்களுக்கு வலதுசாரி ஓட்டு இந்த தடவை கிடைக்கல. வலதுசாரிகளே இங்கே தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஓரளவுக்கு வலதுசாரியாக இருப்பாங்க, லைட்டாக ஓரளவுக்கு நியாயத்தை பேசுகிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அநியாயமாக புழுகுறாரு சொல்கிறாங்களா இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹரியானா அவுட் ஆகுது, அங்கே போய் வாக்கு கேட்கவே முடியல. டெல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, டெல்லியில் 7 முடிஞ்சிட்டு போகிற நிலைமையில் இருக்குது. பஞ்சாப் உள்ளே போக முடியாது. எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு ஃபிகருக்கு வந்தால் இவங்க
வாய்ப்பே இல்லை. இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? இப்போ அதானி மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்துருச்சு. அதானி அம்பானி, இப்போ அதானி அம்பானி வந்து நாளைக்கு யாருக்கு பணம் கொடுப்பாங்க? அதானி அம்பானி பணம் படைத்தவர்கள். அவர்கள் ராகுல் காந்தி யார் வந்தாலும் அவங்களுக்கு தேவை, ராகுலுக்கும் அவங்க தேவை. இதை மறுக்க முடியுமா? ஏதாவது இவங்கெல்லாம் வந்து அவங்கள ஒழிச்சிருவாங்க, நம்ம நம்பலை. எல்லா பணக்காரர்களும் இங்கே இருக்கவங்களுக்கு தேவை, இவங்களுக்கு அவங்க தயவு தேவை. ஏற்கனவே மோடி வந்து பேச ஆரம்பிச்சிட்டார், உங்களுக்கு பெட்டி பெட்டியாக லாரி லாரியாக பணம் கொடுக்குறேன்ட்டு. அப்போ ஒன்று அதானி அவர் மாட்டி விடுறாரு, இல்லைன்னா அதானியை விட்டு இவருக்கு கல்டு வர்றாரு. ஏதோ ஒரு விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்காதே இருக்காதுங்க. நீங்கள் அதிகாரத்தை விட்டு போனீங்கன்னா 1008 பிரச்சனை வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்னது சொல்ல முடியாதுங்க. எல்லோரும் 4ஆம் தேதி ஊருக்கு டிக்கெட் போட்டு மோடி இருக்கார். ஆமாம் சார், மோடி அமித்ஷாலாம் ஊருக்கு போகிறாங்களா? எந்த ஊருக்கு போகிறாங்க? ஏதோ ஒரு ஊருக்கு டிக்கெட் போட்டிருக்காங்க. அவங்க எங்கே? அவங்களுக்கு நிர்மலா சீதாராமன் அந்த ஊருக்கு போகிறாங்களா? இப்போ அப்படி தானே பேசுகிறாங்க. ஐயோ, அருண் ஜேட்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? பியூஷ் கோயல் அவரும் போகிறாரா? என்னங்க ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்காரங்களாம் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உடனே ஐயா மோடி சொல்கிறாரு, அகிலேஷும் ராகுலும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட் போட்டிருக்காங்களாம். நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள். டிக்கெட் போட்டதா இவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான். இந்தியாவை ஆளக்கூடிய மோடி இவருக்கு தெரியாமல் யாராவது டிக்கெட் போட முடியுமா? இவர் தான் உலக லெவலில் இப்போ ஃபேமஸான ஆளாச்சே. ஏன் சொல்கிறாருன்னா, இப்போ திசை திருப்புறாராம். ஐயோ, நம்ம ஆளுங்களாம் வெளிநாடு போகிறது தெரிஞ்சு போச்சு, இதை உருட்டுவோம். ஜெர்மன்லேருந்து ரேவண்ணா இன்னும் வரல, அது கேட்க முடியுதா? லுக்காட் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா என்னாச்சு? அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அதோட கதை. தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் எங்கள் உயிர். அங்கே போயிட்டு அங்கேருந்து சாவியை கொண்டு போயிட்டாங்க. ஏங்க அந்த சாவி மேட்டர் என்ன? ஒரு 8-9 அறை இருக்குது, ஒரு சாவி இல்லை. அந்த ஒரு சாவியை திறக்க ட்ரை பண்ணாங்க, அது முடியல. அப்படி இருந்தாலும் உள்ளே இருக்கிறது எடுக்க முடியாது. அது ஒரு போர்டு, அதில் எப்படி உள்ளே இருக்கிறது எடுக்க முடியும்? ஏதாவது லாஜிக்காக பேசுகிறீங்களா? கேட்டால் புல்டோசர் முடிச்சு ராமரை கோயில் அடிச்சிருவாங்கன்னு. அதாவது என்னென்னா, நமக்கே கஷ்டமாகுது ஒரு பிரதமரை பற்றி பேசுகிறதுக்கு. என்னங்க இப்படி? நமக்கு தெரிஞ்சு ஹிட்லர் முசோனி கூட இப்படி பேசலைங்க, இவர் பேசுகிற மாதிரிலாம் அப்பட்டமாக. அதாவது அவங்களாவது ஒரு மனுஷனை கொண்டுட்டாங்க. இவர் என்னென்னா, அந்த மனிதனை மனதளவில் எவ்வளோ பாதிக்கணுமோ அந்த அளவுக்கான பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு பாருங்கள், நீங்கள் பிஜேபி ஜெயிக்குமான்னு பாருங்கள். இன்றைக்கி அவர் பேசுனது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட். அவர் நாளைக்கு சொல்லுவார், அநேகமாக கடவுளின் ஒரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டதாக சொல்கிறாரு. அது எந்த விஷயம் அப்படிங்கிறத அவங்க ஜிகேல எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு நீங்கள் யோசிங்க. 20% அவங்களுக்கு வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க, நம்ம வந்து இந்துக்களுக்காக அப்படிங்கும்போது இவர் யாரை வாழ வைக்க வந்தாருங்கிற சொல்லுங்கள். கடவுள் என்பவர் எல்லாரையும் வாழ வைக்கிறது. இவர் சொல்கிற கடவுள் அப்படிங்கிறது வந்து அவருக்குமான கடவுள் மட்டுமா இருக்கலாம். ராமரோ இல்லை கிருஷ்ணரோ மக்கள் எந்த கடவுள் நம்ம அல்லாவோ யாரோ இவங்கள எல்லாரும் கடவுளை நம்புகிறார்கள். அந்த கடவுள் எல்லாரையும் வாழைப்பதற்காக, ஒருத்தரை மட்டும் வாழைப்பதற்கு இல்லை, ஒருவருக்கு மட்டும் உள்ளதையெல்லாம் இறைவன் கொடுத்தது இல்லைங்கிற பாட்டே இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.